ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. அனைத்திலும் வல்லவர். மூலம் சியாமசுந்தர பிரபுவின் நினைவுகளிலிருந்து. ஒரு சமயம் நாங்கள் மாயாப்பூரில் தங்கியிருந்த போது எங்களிடம் 1948 தயாரிக்கப்பட்ட பழமையான கார் ஒன்று இருந்தது. ஹட்சன் கார் என்று நினைக்கின்றேன். ஒரு நாள் நாங்கள் பிரபுபாதருடன் வெளியே புறப்பட்டோம். அந்த பெரிய காரை நான் ஓட்டினேன். நாங்கள் பிரதான சாலையை கடந்து கிளை சாலையினுள் நுழைந்தோம். அன்றைய காலத்தில் மாயாப்பூரின் பிரதான சாலையில் பயணித்த அனைவரும் அது எவ்வளவு மோசமாக இருந்தது என்பதை அறிவர். அப்படியெனில் கிளைச்சாலை எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பக்தி சித்தாந்தரின் சகோதரரான லலித் பிரசாத் என்பவரை காண்பதற்காக சென்று கொண்டிருந்தோம். அப்போது அவர் மிகவும் வயது முதிர்ந்தவராக இருந்தார். அவரது இடத்திற்கு செல்வதற்கான வழி கூட எங்களுக்கு சரியாக தெரியாது. அந்த சாலையில் உள்ளது என்பதை மட்டுமே அறிவோம். கிட்டத்தட்ட பாதி தூரத்தை கடந்து ஒரு பெரிய நீரோடையின் மேல் கட்டப்பட்டிருந்த சிமெண்ட் பாலத்தை, தரைப்பாலத்தை அடைந்தோம். ஆனால் அப்போதைய மழை வெள்ளத்தில் அந்த பாலத்தின் கரை சுமார் 3 அடி அளவிற்கு நன்றாக அரிக்கப்பட்டிருந்தது. அந்த கால்வாயை காரில் கடக்க வேறு எந்த வழியும் இல்லை என்று தோன்றியது. அது மட்டுமின்றி நாங்கள் அந்த பாலத்தை கடந்த பின்னர் மேலும் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலைவு செல்ல வேண்டியிருந்தது. ஸ்ரீல பிரபுபாதர் நிலைமையை ஆராய்ந்தார். அவர் காரை விட்டு வெளியே கூட வரவில்லை. நிலைமையை மட்டும் லேசாக ஆராய்ந்தார், அவ்வளவுதான். பிரம்மானந்தரும் மற்ற பலவான்களும் காரின் பின்புறத்தில் அமர்ந்திருந்தனர். அவர்களை கீழே இறங்குமாறு கூறிய ஸ்ரீல பிரபுபாதர், சியாமசுந்தர், நீங்கள் காரை சற்று பின்னால் எடுத்து நிறுத்தாமல் வேகமாக ஓட்டுங்கள். நாம் கண்டிப்பாக பாலத்தை கடந்து விடலாம் என்று கூறினார். அதன்படி நான் சுமார் 50 அடி பின்னால் வந்து அந்த பழைய வண்டியில் துப்பாக்கியில் இருந்து வரும் தோட்டாவை போல சீறி பாய்ந்தேன். அற்புதம்! நாங்கள் பாலத்தை கடந்து விட்டோம். பெரும் சப்தத்துடன் அந்த சிமெண்ட் பாலத்தின் மீது பறந்தோம், கடந்தோம். அற்புதம்! அது ஸ்டீவ் மெக்குயின் நடித்த கிரேட் எஸ்கேப் என்ற திரைப்படத்தில் வரும் காட்சியை போல இருந்தது. மற்றவர்கள் நீரில் இறங்கி பாலத்தை கடந்து எங்களுடன் காரில் அமர நாங்கள் புறப்பட்டோம். ஸ்ரீல பிரபுபாதர் எல்லா துறைகளிலும் திறமை வாய்ந்தவர். ஜெய் ஸ்ரீல பிரபுபாதா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.